ஆன்றோர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு இங்கே புகழ் வணக்கம் செலுத்தினோம். ஒரு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிக சிறந்த களப்போராளி அவர். இந்த நாம் தமிழர் கட்சிக்காகவும் வருங்கால தலைமுறைகளுக்காகவும் நிறைய திட்டங்கள் வகுத்து வைத்திருந்தார். அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் சொன்னது போல நிறைய திட்டங்கள் வைத்திருந்தார். அந்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி அதனுடைய பிரதிபலனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் இங்கே இல்லை. ஆனால் அவர் வைத்திருந்த போட்டு வைத்த திட்டங்கள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களால் நிறைவேற்றப்படும். அவர் மகன் வெற்றி அவர்களுக்காக மட்டுமல்ல, அவர் மகன் போல் இருக்கும் அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நாம் தமிழர் கட்சி உறுதியாக உடன் நிற்கும். அவர்கள் குடும்பத்தோடு உடன் நிற்கும். ஒரத்தநாடு சோழ மண்டலத்தில் ஒரத்தநாட்டுக்கு வந்திருக்கோம். மிக சிறப்புள்ள நம்ம தஞ்சை மண்டலம். சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது வேலமுடைத்து மலைநாடு மேத்தக்க, சோழ நாடு சோறுடைத்து, பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து, நன்னீர் வயர் தொண்டை நன்னாடு சான்றோடுடைத்துன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த சோழ மண்டலம். அதுலேயும் இந்த ஒரத்த நாடுங்கிறது தஞ்சை மண்டலத்தின் இதயம். இந்த இங்கே இருக்க வயல்வெளிகளும் இதுவும் தஞ்சை நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஒரத்த நாடு தொகுதியும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மண்ணில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சிறப்பெல்லாம் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். இந்த சிறப்பு இவ்வளோ நம்ம சொல்லி வர்ற சிறப்பு எல்லாமே ஏட்டில் தான் இருக்க தவிர, இல்லை பழைய வரலாற்றில் தான் இருக்க தவிர, உண்மையாக இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற வரலாறு என்ன நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, விவசாயி எலிகறி தின்னதும் விவசாயி காவேரிக்காக போராடுறது மட்டும்தான் இப்போ இருக்குது. ஒன்றும் இல்லை. முந்தா நாள் 2 நாள் இருக்கும். அப்பயும் காவேரிகள் மீட்பு சங்கமும் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. என்னென்னா விவசாயிகள் கடன் ரத்து செய்கிற மாநாடு அப்படின்னு. அதான் ஆளும் வர்க்கத்தில் 50 வருடமாக இருக்கிறாங்க, காவிரி நீரை பெற்றுத்தரல. அதற்காக ஒரு சங்கம் வச்சு அந்த சங்கம் தொடங்கிய பல ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. நம்ம சின்னதில் பிறந்ததுலேருந்தே இந்த காவிரி பிரச்சனையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோமே தவிர இன்னும் தீந்த பாடு இல்லை. விவசாய பிரச்சனை அவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த சோழ நாடு சோறுடைத்துன்னு சொன்ன இந்த நாட்டில் தான் அது இருக்குது. அப்படி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கதிரானந்த் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. விவசாயிகளில் கருப்பாடு இருக்காமா, அதாவது உற்பத்தி பண்ணுறாங்களாமா மிளகாயை. அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல மிளகாயில் பாலிஷ் போட்டிருக்காங்கன்னு. எந்த விவசாயி இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு யார் இங்கே நேரடியாக நெல்லை ஏற்றுமதி பண்ணுறீங்க? நம்ம யாராச்சும் நேரடியாக நெல்லை ஏற்றுமதி பண்ணுறோமா? இல்லை மிளகாயை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோமா? கிடையாது. நீ வாங்கிட்டு போய் ஒரு இடைத்தரகத்தை கொடுக்குற, அவன் ஒரு விலை வச்சு அதை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறான். அது ஒரு பிராண்டு பேரை வச்சு ஏற்றுமதி பண்ணுறான். ஏற்றுமதி பண்ணுற இடத்துல நீ பிராண்ட் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு விவசாயிகளை கருப்பாடுன்னு சொல்கிறான் அந்த ஆள் கதிரானந்த் அவர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? விவசாயிகளுக்கு ஒரு சேமிப்பு கிடங்கு வச்சு கொடுக்கறது இல்லை. எந்த ஒரு பொருளை பூக்களாக இருந்தாலும் சரி, கத்திரிக்காய், காய்கறிகள், நெல்லாக இருந்தாலும் சரி, எதுவுமே வச்சு கொடுக்கறது இல்லை. உனக்கு நீ வெளிநாட்டுக்கு அவனுக்கு போகிறது நல்லதா போகணுமா இங்கேருந்து? அதில் உனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. இங்கே வருதே வெளிநாட்டிலேருந்து லேஸு, பெப்சி, கோக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு என் பிள்ளை 5 வயசு பிள்ளை செத்துச்சே, அதுக்கெல்லாம் நீ என்ன குரல் கொடுத்த? இங்கே இந்திய நாட்டுக்குள்ளே வருதே, எல்லாம் வருது, கஞ்சா புழங்குது, போதைப்பொருள் அதிகமாக இருக்குது, இதுக்கெல்லாம் நீ என்ன குரல் கொடுத்த? விவசாயிகளுக்கு நீ என்ன செஞ்சு கொடுத்த? விவசாயத்தையே நம்பி இருக்க இந்த பூமிக்கு, இந்த மக்களுக்கு நீ என்னத்தை செஞ்ச? ஒரு நெல் சேமிக்கிற கிடங்கு ஒழுங்கா நீ வச்சு கொடுத்தியா? அதாவது சராசரியாக இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள சராசரியாக 850 கோடி மதிப்புள்ள நெரு மூட்டைகள் சேதமடைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுப்ப? நீ ஒழுங்காக விலை வச்சு கொடுக்குறத விலை வச்சு வெளியில் கொடுக்க முடியாமல் நீ 8 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருந்தா அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு நம்ம பொறுப்பா? ஊருக்கு டாஸ்மாக் திறந்து வச்சு அதை நல்லா கிரில்லு கேட்டை வச்சு நல்லா மூடி உள்ளே இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து சரக்குக்கெல்லாம் நல்லா பாதுகாப்பு கொடுக்க தெரியுது. நெல்லை எலி தின்னுட்டு மலையில் நனைஞ்சு போய் அங்கே முளைச்சிட்டு கிடக்கு. இதுக்கு ஒரு
நல்ல ஒரு சேமிப்பு கிடங்கு வச்சு அது ஒரு நல்ல விலையில் மூன்றாம் தரகர் இல்லாமல் உன்னால் பண்ண முடியாதா? ஏன் அரிசி குடோன்னு வச்சுருக்கவன், அரிசி கம்பெனி வச்சுருக்கவன்லாம் பணக்காரனாக இருக்கான். நம்ம எல்லாரும், நம்ம தாத்தன், நம்ம பெரியப்பன், சித்தப்பன் எல்லாரும், நம்ம எல்லாரும் விவசாயம் பண்ணி வயலில் கொடுக்குற நம்ம சேத்துலையும் இதுலேயும் கடந்து நம்ம ஏன் இன்னும் வந்து அதே நிலைமையிலே இருக்கும், அடித்தட்டு நிலைமையிலே? இன்னும் டிஎன்சி வந்து எடுக்குமா நெல்லை? எடுக்காதா? ஐயோ ஈரப்பதம் அவ்வளோதான் சொல்லிடுவாங்களா? இதை எடுப்பாங்களா? சரியாக விலை வச்சு கொடுப்பாங்களா? நெல்லை கொள்முதல் பண்ணாலும் அதுக்கு விலை வச்சு கொடுக்கறது இல்லை. என்ன இங்கேருந்து ஜெயிச்சு போனவங்க என்ன செஞ்சாங்க? அதான் நான் கேட்குறோம். ஐயா சொன்னார் 50 வருஷமா என்ன செஞ்சாங்கன்னு. 50 வருஷமா நீ என்ன செஞ்சுவிட்ட? என்ன செஞ்சு கிழிச்சேன்ட்டு உனக்கு ஓட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு ஓட்டு கேட்குறீங்க? அதையும் நம்மளும் போடுறோம். 2 தான், சுடுகாடு, டாஸ்மாக். ஒன்று கூட சேர்த்துக்கணும். ஐயா சேர்த்துக்கல. டாஸ்மாக், சுடுகாடு, பஸ் ஸ்டாண்டு. டாஸ்மாகில் குடிச்சிட்டு சுடுகாட்டில் போய் படுத்துக்கணும். அது இப்போ பஸ் ஸ்டாண்ட் எதுக்குன்னா நம்ம நிற்கிறதுக்கு நிழல் கூட என்ன நினச்சிக்காதீங்க யாரும். அவன் பேரை வந்து அது வந்து தொகுதி நிதியிலேருந்து, நாடாளுமன்ற தொகுதி நிதி, சட்டமன்ற தொகுதி நிதியிலேருந்து எடுத்து கட்டியிருப்பான். ஆனால் பேரை பார்த்தீங்கன்னா இவங்க பேர் பெருசாக போட்டிருக்கோம். யார் பேருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை? ஒரத்த நாட்டில் இருக்கும், எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கும். பேர் அவங்க பேர் தான் போட்டிருக்கோம். என்னமோ இவங்க சொந்த வீட்டு அப்பங்காசுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டி கொடுத்தா மாதிரி. இதெல்லாம் எப்போ புரிய போகுது? ஒரு சமூகமாக நம்ம சமூகத்துக்காரன் நிற்கிறாங்க, அவங்களுக்கு போடுறோம் அப்படின்னா அதால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க. அந்த காலேஜில் நம்ம போய் சீட்டு கேட்க முடியுமா? நம்ம சமூகத்தால் தான் நிற்கிறாங்க. இந்த டீ கடையில் அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்தோம், டீ குடிச்சிட்டு. அவர் சொல்கிறாரு, இங்கே கூட்டத்துக்கு வந்தோன்னே அதனால சரிப்பா என்ன கூட்டணிக்கு வரவே இல்லை, வரமாட்டீங்களே என்ன இது அப்படின்னு. வரோன்னே எங்கே யார்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறது? நாங்கள் வந்து ஏடிஎம்கேனா எந்த ஏடிஎம்கே? ஓபிஎஸ் ஏடிஎம்கேவா, இபிஎஸ் ஏடிஎம்கேவா? நாங்கள் வைத்திலிங்க ஆள் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. இந்த இங்கே கூட 2 கட் அவுட் இருக்கும். அது அவங்க தனியாக வச்சாக, அவங்க வேறு ஏடிஎம்கே, இது நாங்கள் ஒரு ஏடிஎம்கே, நாங்கள் இந்த பக்கம் தனியாக வச்சோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எதனால் பாதிப்பு என்ன ஏதுன்னு புரியலை. நாங்கள் வைத்திலிங்க ஆள், நீ வைத்திலிங்க ஆளாந்து என்னத்தை சாதிச்சோம்? 50 வருஷமா என்னத்தை நம்ம பண்ணோம்? தண்ணி பிரச்சனை வருதா? காவிரி நதிக்காக யாராவது போராடி கொண்டு வந்திருக்காங்களா? கர்நாடகேருந்து காவிரியை கொண்டுட்டு வர்றது இருக்கட்டும், இப்போ மொழி பிரச்சனை நடந்திருக்கு. தமிழ்நாட்டோட முதல்வர் அவர் அங்கே அடித்தப்ப, அவரோட இதை புகைப்படத்தை அடித்தப்போ குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான். நீ 1000மே நீ வந்து கொள்கை முரணோட நீ இரு அரசியல்ல, நீ என்னோட நாட்டு முதலமைச்சர் ஒன்று எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம். தமிழை நாங்கள் தான் செம்மொழியாக்கணும், தமிழை வச்சு பொழைப்பு நடத்தின கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்கள் அந்த மொழிக்கு என்னோட மொழி தான், தமிழ் மொழி தான் மூத்த மொழின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? சபாநாயகரை விட்டு என் சங்கத்தால் வருவான், அவனை அடிச்சு அனுப்புன்னு அந்த ஆளை வச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க நீ. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்க விவசாயிகள் பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை. இது வெளி உலகத்துக்கு தெரியுதான்னா தெரியல. ஏன் நம்போட்டு பிள்ளைகளுக்கே தெரியுதான்னா தெரியல. அது வெளி உலகத்து பிள்ளைகளுக்கு தெரியல, இளைஞர்கள் தெரியல. அவன் ஏன்னா ஒன்றும் செல்லில் இருக்கான், மொபைலில். நான் எல்லா இளைஞரையும் சொல்லலை, இளைஞர்கள் முன்னெடுத்து நிறைய நல்லது நடந்திருக்கு. இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்கிறேன், எதுவுமே தெரியல. அவன் மொபைலில் இருக்கான், இல்லை சினிமாவில் இருக்கான், எல்லாத்துலேயும் இருக்கான். இங்கே வந்து இவ்வளோ விவசாயிகள் பிரச்சனை, வாழ்வாதாரமே பிரச்சனையாக இருக்குது. அவனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது? தக் லைஃப்பில் முத்தமலை பாட்டு வரலையாம் தேட்டரில், அது இப்போ பிரச்சனையாக இருக்குது. முத்தமலை பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே மாரிமலை வர மாட்டேன், அவன் மாரியம்மன் கோயிலுக்கு பால் குடம் எடுத்துக்கிட்டு திரியிறான். இவன் இன்னும் முத்தமலை பாட்டு வரல. நாங்கள் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நாளில் சோறு தண்ணி இல்லாமல் இருக்க போகுது. கரண்ட்டு காசு கட்ட முடியலை, 3 தடவை 4 தடவை ஏற்றியாச்சு. ஒரு வாழ்வாதாரம் ஒழுங்காக வாழ முடியல, பொம்பளை பிள்ளைய சேஃப்டியாக போக முடியல, வெளியில் ஒரு பாதுகாப்பு இல்லை. நம்ம அங்கே நடக்குது இங்கே நடக்குதுன்னு இருந்தோம், அந்த இங்கே நடந்துருச்சு, பாப்பா நாட்டில் நடந்துச்சு. அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்களோட சேர்ந்து அந்த காவல்துறையினர் வந்து இதே எடுக்கலை, கம்ப்ளைண்ட் வந்து எடுக்கலை. இது எந்த விதத்தில் நியாயம்? காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லிட்டு நம்மட்டு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நடக்குது, நம்ம போய் நிற்கிறோம். நீ கேஸ் எடுக்க மாட்டேன்னா உனக்கு எவ்வளோ திணறு இருக்கும்? அப்போ நீ யாருக்காண்டி வேலை பார்க்குற? யாரோட சம்பளத்தில்? உனக்கு சம்பளம் யார் காசுலேருந்து வருது? யார் வணிப்பணத்துலேருந்து வருது? அதிராமட்டத்தில் ஒரு பிள்ளைய வந்து வெட்டி கொள்றாங்க. எந்த விதத்திலையுமே ஒரு நல்லா இல்லாத நாட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு 50 வருஷமா எதுக்கு நம்ம வாக்கு செலுத்துறோம்? வாக்கு செலுத்தி என்ன ஆக போகுது? இதெல்லாம் நீங்கள் சற்று சிந்திச்சு பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்க பெரியவங்க இந்த சாவடியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, 50 வருஷம் யாருக்கு ஓட்டு போட்டோம்? அவங்க கையில் அதிகாரம் இருக்கா? அவங்களால பண்ண முடியாததா? ஒரு நாள் இரவுலையே இதை பண்ண முடியும், அவங்க நினைச்சா எல்லாமே செய்ய முடியும்.
ஏன் செய்யலை? இதை யோசிச்சாதான் இனிமேல் வர உன்னோட பிள்ளைகளுக்கு நீ ஏதாவது விட்டுட்டு போகலாம். இந்த மரபு சொத்துன்னு சொல்லுவாங்க, லெகசின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகிறது. அது வந்து சொத்து நகை பணம் மட்டும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகிறது இல்லை, ஒரு நல்ல சமுதாயத்தையும் நம்ம விட்டுட்டு போகணும். அதுதான் வந்து உண்மையான சொத்து நம்ம பிள்ளைகளுக்கு. அதை புரிஞ்சு நடந்துங்க. இப்போவே 8 மணிக்கு மேலே வெளியில் போக முடியல, நம்ம போட்டு பொம்பளை பிள்ளைலாம் இந்த இதில் எப்படி வளரும்? அப்போ இதெல்லாம் மாறணும். எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. குடிநீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, கஞ்சா அடிக்கிறான், போதை அடிக்கிறான், குழந்தையின்மை பிரச்சனை, ஐடியில் வேலை இருக்குது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சங்கிலி இருக்குது, ஒரு லிங்க்கு. இதை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உனக்கு புரியும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சங்கிலி இருக்கும். அந்த சங்கிலியை அறுத்து யாரால் சரி பண்ண முடியும்னா ஒரு நல்ல அரசாங்கத்தால் தான் சரி பண்ண முடியும். அது நல்ல அரசாங்கம், ஒரு நல்ல கொள்கையுடைய கட்சி வந்தால் மட்டும்தான் முடியும். அது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். அது நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும். என்ன பண்ணிட்டாரு அண்ணன் செந்தமிழன் சீமான்? நீங்கள் ஆட்சிக்கே வரல, அவரை தான் சொல்கிறார். நீங்கள் எப்படி ஆயா கட்சி நடத்த முடியும்? இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா கட்சியெல்லாம் நடத்தவே முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு. நாங்கள் என்ன கட்சி நடத்துறதுக்காண்டி அதுலேருந்து சம்பாதிக்கிறதுக்காண்டியா நாங்கள் கட்சி தொடங்கணும்? இயக்கமாக இருந்து இதில் இந்த மண்ணில் சிறப்பு என்னென்னா, புலிகள் நடமாடின பூமி. அந்த புலிகள் அழிக்கப்படும் போது நம்மளுக்கு நாதி இல்லைன்னு ஒரு இயக்கமாக குரல் எழுந்து அதன் பின் கட்சியாக அதிகாரம் வேணும் அப்படின்னு வந்தது தான். காசு சம்பாதிக்காக வந்த கட்சி இல்லை. இன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு பிரச்சனைனா ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ தேடுறான்னு இல்லை, அண்ணனை தான் தேடுறாங்க. பரந்தூர் விமான நிலையம் வேணான்னா அண்ணனை கூப்பிடு, கனிமம் மலையை உடைக்கிறானா அண்ணனை கூப்பிடு, ஆற்றுல ஏதாவது தண்ணி வரல அண்ணனை கூப்பிடு, எல்லாம் அண்ணன் தான். அண்ணன் குரல் எழுப்பினாலும் அந்த பிரச்சனை வெளி உலகத்துக்கே தெரியுது. இன்னைக்கு நீதிபதி கோவை குவாரை பற்றி சொல்லியிருக்காரு, மலைகளின் இதயத்தை அறுத்து ரத்தம் குடிக்கிறான்னு. அது யார் சொன்னது? 10 வருஷமா அந்த தமிழ்நாட்டில் அதை யார் பேசுனது? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தவிர யார் பேசுனது? இன்னைக்கு அண்ணன் பேசுனதான் நீதிபதி அவர்கள் வந்து முன்மொழிகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள். நாங்கள் தனிச்சு நிற்கிறோன்னு நினைக்காதீங்க, நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம். அண்ணனை வந்து ரொம்ப சுலபமாக அணுக முடியுதுங்கனால அவர் சாதாரண ஆளுங்கிறது இல்லை. அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டு அரசியலையும் தாண்டி இந்திய அரசியலையும் தாண்டி உலக அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் என்பது பேருண்மை. உறுதியாக நாம் தமிழர் கட்சி வரும். நல்ல கொள்கை முன்னுக்கு வரணும்னா சில தடங்கள் தான் இருக்கும், அது வரும். அப்படி அண்ணன் ஆட்சி வரணுங்கிறதுக்காக ஒரு நல்ல வேட்பாளரை தெரிவு செய்து இந்த ஒரத்தநாடு தொகுதிக்கு அவங்க கையில் கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்திக்கங்க. அண்ணன் திருமுருகன் அவர்களை பற்றி சொல்லும்போது எல்லாரும் வந்து கலைஞர், திரைப்பட கலைஞர், இயக்குனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி அந்த அடையாளத்தை சொல்ல விரும்பலை. அவர் நல்ல கலைஞர், நல்ல படைப்பாளி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் சந்தேகமும் இல்லை. நான் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நான் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை ஒரு தமிழ் தேசிய போராளி அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதை தான் நான் விரும்புகிறேன். அவர் டெல்லியில் வரைக்கும் விவசாயிகளோடு போய் போராடினதாக இருக்கட்டும், புலிகள் பிரச்சனை தொடங்கி இங்கேயும் அவர்களுக்கான அனைத்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாத்துலேயும் கலந்துட்டு ஒரு தூய தமிழ் தேசியவாதியாக அவர் இன்ன வரைக்கும் இருக்கார். உங்களுக்கு தெரியும், திரைப்படத்துறையை பற்றி உங்களுக்கு தெரியும், திரைப்படத்துறையில் இருக்கிற லாபியை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அவனுங்க வந்து உதயநிதியை வந்து இது பண்ணிக்கல, சமரசமாக இல்லைன்னா அந்த துறையிலே நம்ம இருக்கவே முடியாது. அது வந்து ஒரு பொம்பளை பிள்ளை பாட முடியாமல் இருந்துச்சு பாருங்க. ஏன் அந்த ஆளெல்லாம் வச்சுருக்கான், அந்த ஆள் ஆளுங்கட்சியோடு இருக்கான், அதனால் வைரமுத்தெல்லாம் வச்சுட்டு தலையிறாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய லாபி இருக்குது. அப்படி ஒரு லாபி இருக்குன்னு தெரிஞ்சும் தான் மிகவும் நேசித்து அந்த திரைத்துறையில் இருக்கிறோம், அந்த கட்சியை அடையாளப்படுத்திக்கிட்டா நம்ம வந்து அந்த திரைத்துறையில் இருக்கிறது ரொம்ப கடினம்னு தெரிஞ்சும் இந்த தமிழ் தேசிய வழியில் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அவரை நம்ம உண்மையாலுமே ரொம்ப பாராட்டணும். ஏன்னா காசு கோடிக்கணக்கில் காசு வருது, போட்டால் 5 லட்சத்தை போட்டால் 10 லட்சம் வரும், 10 லட்சத்தை போட்டால் 20 லட்சம் வரும். அது எனக்கு வேணாம், நீ என்ன தான் இருந்தாலும் நான் இந்த தளத்தில் தான் இருப்பேன். இப்போ தான் அவரை வந்து நாம் தமிழர் கட்சியில் நம்ம வந்து வேட்பாளராக இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியுமே நேரடியாகவும் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கொண்டு தான் இருந்தால், எல்லா போராட்டத்திற்கும் உறுதுணையாக தான் இருந்தார். அப்படிப்பட்ட வேட்பாளரை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தெரிவு செய்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. தமிழ்நாட்டோட அந்த ஒரு மாற்றத்தின் தொடக்கம் சோழ நாட்டிலேருந்து வரட்டும். சோழ நாட்டிலேருந்து குறிப்பாக ஒரத்த நாட்டில் அண்ணன் திருமுருகன் அவர்களை ஜெயிக்க வச்சு அந்த மாற்றம் இங்கே நீங்கள் கொண்டுட்டு வரணும்னு உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.